ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கூடிய விரைவில அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க. அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும். அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட 3வது வாரத்துக்கு அதாவது 11/7/2024 இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு, இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா? சாதகமான அமைப்ப அப்படியே விட்டுடுவோம். கடவுளுடைய அனுகிரகத்தால அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும். பாதகமான அமைப்பு இருக்கா? அத நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது? கடவுளுடைய அனுகிரகத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் நம்ம சீரும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரீரியே உங்களுக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்கும்? பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும். இதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது? பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா? சுக்கிர பகவானே ராசி அதிபதியாகவும் 12 ராசியில 2வது ராசியாகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே. பார்க்கறதுக்கு என்னமோ காள மாரி தான் இருக்கீங்க. ஆனா, உள்ளுக்குள்ள நம்ம கதறி கதறி அழுகுறது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, வெளிய காட்டிக்க மாட்டேன். என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். என்னோட கஷ்டத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சிரிப்ப. எனக்கு ஏதாவது நீ உதவி செய்ய போறியா? அப்படின்றது தான் உங்களுடைய குணம். உண்மதானே? உண்மைன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு. கஷ்டமோ, நஷ்டமோ நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு. அதாவது முக்கியமா அந்த ரிஷப ராசிக்காரங்க திருமணத்துக்கு முன்னாடி குடும்பத்த அப்படியே தூக்கி புடிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க, உங்க ஒய்ஃபு, உங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி செப்பரேட்டா பிரிஞ்சிருப்பீங்க. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இவங்களால இருக்காது. இவங்களுடைய வாழ்க்கை துணையால இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தோட ஒண்ணா இருக்கணும். முக்கியமா பாசத்துக்கு அடிமை. இவங்கள காலி பண்ணணுமா? நீங்க விஷம்லாம் வைக்க வேணாம். அன்ப காட்டி இவங்கள நீங்க அழிச்சிடலாம். இப்படிப்பட்ட அதாவது இவங்கள பேசுறப்போ நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமைப்பட்ட இவங்களுக்கு இந்த 7 நாட்கள், அதாவது இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது? சாதகமா இருக்க போகுது. கவலைப்படாதீங்க. ரிஷப ராசிக்காரங்களே, எல்லாருக்கும் நான் எதிரியாவே தெரியிறேன். சுயநலவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடம். இதுக்கு ஏதாவது ஒரு பார்த்து சொல்லுங்கன்னு நீங்க கேட்கறதும் எனக்கு புரியுது. அதுக்கும் ஒரு தீர்வு சொல்வோம். இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க திட்டமிட்டது எல்லாமே நடக்க போகுது. முக்கியமா கடன் தொல்லைகள் குறையும். வழக்குகள்ல அதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதோ சொத்து சம்மந்தமாவோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறிட்டு இருக்கீங்களா? அந்த வழக்குகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தடைகள் அகலும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். முக்கியமா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே, தொழில், வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் எந்த விவகாரத்திலும் சரி, மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினாலையும் மத்தவங்களுக்கு முன்னாடி அவங்கள முன்னிறுத்தி நீங்க தப்பிச்சிருவீங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் இந்த வாரத்துல கைக்கு சேரும். விருந்து, கேளிகை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க. அரசியல்வாதிகளா இருக்கீங்களா? உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். உங்களுடைய கடினமான உழைப்பு இருக்கு இல்லைங்களா? அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலிடத்துல கனிவான பார்வை உங்க மீது விழுங்க. முக்கியமா பெண்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. தடைகள் நீங்கி பணிகள்ல வேகம் பிடிக்கும். தொழில் அவ்வளவா வேகம் இல்லைங்க. மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நல்லா நடக்கும். நீங்க ஒரு செயல்கள்ல ஈடுபட்டிருக்கீங்க. அத செஞ்சு முடிக்கவே முடியல. கண்டிப்பா நடக்கும். வேகம் காட்டும். ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் ஜவ்வு மாரி இழுத்துக்கிட்டே இருக்கா? சட்டு புட்டுன்னு இந்த 7 நாட்கள்லயே அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வேகம் இருக்கும். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு வேகம், விவேகம் கண்டிப்பா இந்த வாரத்துல நீங்க அனுபவிப்பீங்க. முக்கியமா பல தடைகளை தாண்டி மாணவர்கள் கல்வியில வெற்றி பெறுவீங்க.
அடுத்தவர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கும். இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா, பொது பலன்கள். இதுல நட்சத்திர பலன்கள பார்க்கிறப்போ உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களே 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் சூழ்நிலை காரணமா மனசங்கடங்கள் ஏற்படும். ஆனா அது நீங்கிடும். மற்றவர்களுக்காக நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிப்பீங்க. அதனால மத்தவங்களுக்கு இந்த ஜாமீன் நிக்கிறது, நான் உனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி போறதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. அதனாலயும் மன உளைச்சல்களுக்கு ஆளாகிடுவீங்க. முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். கவனமா இருந்துக்கோங்க. வருமானத்திற்கு மட்டும் குறைவே இருக்காதுங்க. சரிங்களா? அடுத்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் வியாபாரிகளுக்கு குறிப்பா சொல்லணும்னாக்கா விற்பனை அதிகரிக்கும். மேலிடத்துல அதாவது உத்தியோக பணிகள்லயும் சரி, அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, மேலிடத்துல உங்களுடைய மதிப்பும், மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் ஒன்ற இந்த வாரத்துல நீங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தக்க சமயத்துல ஒருவருக்கு உதவி புரிவீங்க. இதன் காரணமாவும் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும். இதைத் தொடர்ந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சிலர்கிட்ட ரொம்பவே கண்டிப்பா நடந்துக்கணுங்க. இல்லன்னா அவங்க நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்துருவாங்க. உங்களுக்கு பிடித்தமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வீங்க. இதன் காரணமா மன நிம்மதி அடைவீங்க. அதுதான் இந்த வாரத்துல விலை உயர்ந்த பொருள் ஒன்றை பரிசாக பெறுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ரிஷபராசிக்கு. அடுத்து வரக்கூடிய 7 நாள் ஜாம்ன்னு இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க, ராஜராஜேஸ்வரியை தீபம் ஏற்றி வணங்க கடன் பிரச்சனைகள் தீரும். பெருசா ரிஷபராசி தான் நெறைய கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அருகில எந்த கோயிலும் இல்லையா? மனசார வீட்ல இருக்கக்கூடிய படத்துக்கே பார்த்தீங்கன்னாக்க, நீங்க பூஜை செய்யலாம். அப்படியே உங்க வீட்ல இந்த அம்மனுடைய வழிபாட்டுக்கு தகுந்த படம் இல்ல அப்படின்னாலும் சரிங்க. ஒரே ஒரு அகல் மண் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த மண் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி, தீப ஒளியில அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் இருக்காங்கன்னு நெனச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா கடவுள பொறுத்தவரைக்கும் தூண்லயும் இருக்காங்க, துரும்புலயும் இருக்காங்க. உங்க மனசுல நெனச்சுக்கோங்க, உங்க மனசுக்குள்ளயும் அவங்க குடியிருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்களே பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. போதும். இப்ப நீங்க கடன்காரங்களா இருக்கிறது கூட மத்தவங்களுடைய செயல்பாடுகளால மட்டும் தான் இன்னைக்கு நீங்க சூழ்நிலை கைதியா கடன்காரங்களா மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதுலருந்து வீடு பதிவுக்கான நான் வாய்ப்ப சொல்லிட்டேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 7 நாள் ரிஷப ராசிக்கு ராஜ வாழ்க்கை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மனை போற்றி போற்றி.